குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போ இருக்கிறது முருகனோட 7ஆம் படை வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மருதமலை. இந்த கோவிலில் தான் நாம் இப்போ இருக்கோம். முதல்ல இந்த கோவில் எங்கே இருக்குது, இந்த கோவிலுக்கு எப்படி போகலாம், இந்த கோவிலோட சிறப்புகள் என்ன, இதை எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கோவில் எங்கே இருக்குது, இந்த கோவிலுக்கு எப்படி போகலாம், அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த கோவில் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பஸ் சர்வீஸ் ஃப்ரீக்வெண்ட்டாகவே இருக்கும். இந்த மலை அடிவாரம் வரைக்கும் பஸ் ஃபெசிலிட்டி வந்து கோயம்புத்தூர்லேருந்து இருக்குது. இப்போ இந்த மலை அடிவாரத்துலேருந்து மலைக்கு எப்படி போகலான்னா 3 வழியில் போகலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டு ஏறி போகலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ப்ரைவேட் வெஹிக்கிள், பைக்கு, கார், இப்படி நம்மள ஓன் வெஹிக்கிளில் போகலாம். அப்படி இல்லைனா இந்த கோவில் நிர்வாகத்தோட பஸ் சர்வீஸ் இருக்குது, அதுலேயும் போகலாம். இப்போ நம்ம பிரைவேட் வெஹிக்கிளில் போகிறதுக்கு ஒரு சின்ன இவங்க ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா பிரைவேட் கார் வந்து பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹாலிடேஸ், அதுக்கப்புறம் கிருத்திகை, சஷ்டி, இந்த மாதிரி டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா காரை மட்டும் அலோவ் பண்ணுறது இல்லைங்க. ஓன் கார் மட்டும் அலோவ் பண்ணுறது இல்லை. ஆனால் பைக் ஃபெசிலிட்டி இருக்குது. நம்ம பைக்கில் வந்து ஓன் பைக்கை வந்து மலைக்கு மேலே போகலாம். ஆனால் காரில் மட்டும் சனி ஞாயிறு நான் சொன்ன அந்த டேஸில் வந்து கார் வந்து அலோவ் பண்ணுறதில்லை. மலைக்கு அடியில் வந்து காரை நம்ம பார்க் பண்ணிவிட்டு ஒன்று பஸ்ஸில் போகணும், அப்படி இல்லைன்னா படிக்கட்டு ஏறி தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. நம்ம காரை வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சண்டேல வந்தோம். சண்டேவை வந்து ஓன் கார் வந்து இங்கே அலோவ் பண்ணல. அதால் நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் அந்த கோவில் பஸ்ஸில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இதுவே பார்த்திங்கன்னா மலைப்பாதை இருக்குல்ல, அந்த மலைப்பாதை வந்து பார்த்திங்கன்னா 800 படிக்கட்டு இருக்குது. இந்த 800 படிக்கட்டு ஏறி தான் நம்ம மேலே சாமியை பார்க்க முடியும். அந்த 800 படிக்கட்டுமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். படிக்கட்டு ஏற முடிஞ்சவங்க படிக்கட்டு வழியாக வரலாம். அப்படி படிக்கட்டு வழியாக ஏற முடியாதவங்க இந்த பஸ் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த படிக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா காலையில் 7 மணிக்கு தான் அந்த படிக்கட்டை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. நைட்டு 6 மணிக்கு அந்த படிக்கட்டு க்ளோஸ் பண்ணுறவங்க. அதே மாதிரி காலையில் 7 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த படிக்கட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஓன் வெஹிக்கிளுமே காலையில் 7 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பஸ் ஃபெசிலிட்டி மட்டும் 6 மணிக்கே ஓப்பன் பண்ணிடுறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மணிக்கே இங்கே க்யூவில் நின்னோம். அதுக்கே கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. 5 மணிக்கு க்யூவில் நின்று இந்த முதல் பஸ்ஸை பிடிச்சி நம்ம மலைக்கு போயிட்டுருக்கோம். இந்த பஸ் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும், அதுக்கப்புறமா மதியம் 2 மணிலேருந்து ஈவினிங் 7 மணி வரைக்கும் இந்த கோவில் நிர்வாகத்தோட பஸ் ஃபெசிலிட்டி வந்து டைமிங்கு. அதுக்கப்புறம் இந்த பஸ் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபா அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த மலைக்கு போகிற ரோடுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரவாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு சில வளைவுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸு போகிறப்ப எதிர் பஸ் வரும்போது திரும்ப முடியல, அவங்க ரிவர்ஸ் போயிட்டு தான் கொஞ்சம் வந்தாங்க. ஸோ நம்ம ஓன் கார்லேயோ இல்லை ஓன் பைக்கில் வரும்போது இந்த மலைப்பாதையில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. இந்த டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே நம்ம ரீச் ஆகிட்டோங்க. எதுக்கு சொல்கிறேன்னா பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சீட்டு கிடைக்கல, நம்ம நின்று தான் வந்தோம். ஸோ உங்களுக்கு சீட்டு கிடைக்கணும்னு பரவாயில்லைங்க, நம்ம நின்ட்டோட வந்துடலாம். ஏன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்துலேயே வந்து நம்ம கோவிலுக்கு ரீச் ஆகிட்டோம். இந்த கோவிலோட தல விருட்சம் மருத மரம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட தீர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா மருத தீர்த்தம். இந்த மலையில் மருத மரங்கள் அதிகமாக இருக்கிறதால இந்த இடத்துக்கு மருதமலை அப்படின்னு பேர். இந்த மலைப்பாதையில் இரவு நேரங்களில் யானைகளோட நடமாட்டம் இருக்குன்னு சில பேர் சொல்கிறாங்க. அதனால் நைட் டைம் நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் போகும்போது கொஞ்சம் பார்த்து போங்க. இப்போது இந்த கோவிலோட அமைப்புகளையும் சிறப்புகளையும் பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலை மீது அமைந்துள்ள இந்த கோவில் 12ஆம் நூற்றாண்டை சார்ந்ததாக சொல்லப்படுகின்றது. முருகரோட அறுபடை வீடுகளில் இந்த வீடு ஒரு படை வீடு இல்லை அப்படின்னாலும் இது வந்து முருகரோட 7வது படை வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. மூலிகைகள் நிறைந்த மலையில் சுமார் 600 அடி உயரத்தின் மீது தான் இந்த கோவில் அமைந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 5:30 மணிலிருந்து மதியம் 1 மணி வரைக்கும், அதுக்கப்புறமா மதியம் 2 மணிலிருந்து நைட்டு 8:30 மணி வரைக்கும் இந்த கோவிலோட நடை திறந்திருக்கும். முதல்ல இந்த கோவில் கொங்கு வேட்டுவ கவுண்டர் மன்னர்களால் கட்டப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்தது. அதுக்கப்புறமா தமிழ்நாடு அரசோட இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுக்கு இந்த கோவில் உள்ளது. இந்த கோவிலோட கார் பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கார் பார்க்கிங்லாம் கிடையாதுங்க. ஒரு மீடியம் சைஸில் தான் அந்த கோவிலோட கார் பார்க்கிங் இருக்கும். அந்த கார் பார்க்கிங், பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்கும். இப்போ நம்ம ரீச் ஆகிட்டோம்.
ஸோ இதுதான் வந்து இந்த கோவிலோட பஸ் ஸ்டாண்டு. இதோட வந்து பஸ்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிருவாங்க. நம்ம இங்கே இறங்கிட்டு இங்கேருந்து நம்ம கோவிலுக்கு நடந்து தான் போகணும். அது ஒரு 20 படிக்கட்டு கிட்டே இருக்குங்க. கோவிலோட படிக்கட்டு வந்து 20 படிக்கட்டு ஏறி நம்ம சாமி பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கோவிலோட அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த கோவிலோட ராஜகோபுரம் 7 அடுக்குகளை கொண்டு கிழக்கு திசையை நோக்கி இருக்கும். இந்த கோவிலோட ராஜகோபுரத்தை விட நம்ம உள்ளே போகணும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கோவிலில் ஒரு கல்லாலான கொடிமரம் இருக்கும். அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி வலம்புரி விநாயகர், அவருக்கு முன்னாடி ஒரு மயில் முகத்தில் ஆனால் ஒரு குத்துவிளக்கு, பெரிய ஒரு குத்துவிளக்கு இருக்கும். இதுக்கு ரெண்டுத்துக்கும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உலோகத்தாலான ஒரு கொடிமரம் இருக்கும். அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி முருகரோட வாகனமான மயில் வாகனம் இருக்கும். கோவிலோட முன் மண்டபத்தில் வரதராஜ பெருமாள் சன்னதி இருக்கும். கோவிலோட கருவறை நம்ம நுழையும் போது இடது புறத்தில் விநாயகரும் வலது புறத்தில் வீரபத்திரரும் இருப்பாங்க. கோவிலோட கருவறையில் முருகப்பெருமான் கையில் தண்டத்துடன் தண்டாயுத பாணியாக காட்சி தருவார். இந்த கோவிலோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பஞ்ச விருட்ச விநாயகர் இருப்பார். பொதுவாக விநாயகர் அரச மரத்துக்கு அடியில் தான் இருப்பார். ஆனால் இந்த விநாயகர் அரசு, அத்தி, வேம்பு, வன்னி, கொரக்கட்டை என 5 மரங்களுக்கு அடியில் 5 முகங்களோட காட்சி தருவார். இந்த பஞ்ச விருட்ச விநாயகருக்கு பின்புறத்தில் ஆதி மூலஸ்தானம் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான், வள்ளி, தேவயானை 3 தெய்வங்களும் சுயம்புலிங்கங்களாக காட்சி தருவார். இந்த கோவிலில் வள்ளி தாயாரோட அந்த சிலையோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா தேவயானை தாயாரோட கொஞ்சம் உயரமாக இருக்கும். இந்த கோவிலுக்கு பின்னாடி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 18 சித்தர்களில் ஒருவரான பாம்பாட்டி சித்தருக்கு ஒரு குகை கோவில் உள்ளது. நிறைய பேர் இது பாம்பாட்டி சித்தரோட ஜீவசமாதின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இது பாம்பாட்டி சித்தரோட ஜீவசமாதி இல்லைங்க. இது பாம்பாட்டி சித்தருக்கான ஒரு குகை கோவில். இந்த குகை கோவிலில் தான் பாம்பாட்டி சித்தர் முருகனை வேண்டி கடுமையான தவம் இருந்ததாகவும் முருகப்பெருமான் இவருக்கு பாம்பு வடிவில் காட்சி தந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த குகை கோவிலுக்கு போகிற வழியிலேயே சப்த கண்ணீர்களுக்கான ஒரு சின்னதாக ஒரு கோவில் இருக்கும். நீங்கள் மருதமலை முருகர் கோவிலில் போகும்போது இந்த பாம்பாட்டி சித்தர் குகை கோவிலுக்கு கட்டாயம் போயிட்டு வாங்க. ஏன்னா இந்த குகை கோவிலுக்கு போகிறப்போ நம்மளுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம். நாங்கள் ஃபீல் பண்ணோம். நீங்கள் ஒருவேளை இந்த கோவிலுக்கு ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நாங்கள் இந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சண்டே காலையில் வந்தோம். சண்டேனா ரொம்ப கூட்டமாக இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம். நாங்கள் காலையில் ஏர்லியராக கிளம்பிட்டோம். 5 மணிக்கெல்லாம் அந்த பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்கிற கவுண்டரில் 5 மணிக்கு இப்போ கியூவில் நின்ட்டோம். அப்போயே வந்து கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது. 6 மணிக்கு முதல் பஸ்ஸை பிடிச்சி வந்துட்டோம். முதல் தரிசனம் பார்த்தோம். அதால் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் 2 வாட்டி மறுபடியும் போய் சாமி கியூவில் நின்று சாமி பார்த்தோம். ஏன்னா அந்தளவுக்கு ஃப்ரீயாக இருந்தது. நீங்கள் சப்போஸ் இந்த கோயிலுக்கு போகிற மாதிரினா ஒரு வீக் டேஸ் பிளான் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கூட்ட நெரிசலை தவிர்க்கலாம். ஒருவேளை நீங்கள் வீக்கெண்டில் ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஏர்லியராக போங்க. அப்படி இல்லை ஈவினிங்காக போயிட்டு வாங்க. பாம்பாட்டி சித்தர் இன்றும் இந்த மலையில் சூட்சமமாக வாழ்ந்து பக்தர்களுக்கு அருள்பாலிப்பதாக நம்பப்படுகிறது. இந்த கோவிலை பற்றின எனக்கு தெரிஞ்ச தகவலை பதிவு பண்ணியிருக்கேன். மேலும் சில தகவல்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த கோவிலுக்கு ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோவிலுக்கு கட்டாயமாக குடும்பத்தோடு போயிட்டு வாங்க. அனைவருக்கும் அந்த தண்டாயுத பாணியின் அருள் கிடைக்கட்டும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய். லிங்கம் வணங்கி கவர்மெண்ட் இடம் இருக்குல்ல.